ஆறாவது முறையாக களம் காணும் தமிழக சட்டப்பேரவை தலைவரும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான அப்பாவு ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார், இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியுடைய திமுக வேட்பாளராக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சட்டப்பேரவை தலைவருமான அப்பாவு போட்டியிடுகிறார் என்று திமுக தலைமையால் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பாக ராதாபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய தாய் தந்தை அவருடைய சிலைக்கு, முத்துவேலர் மற்றும் அஞ்சுகம் அம்மாவுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய தமிழக சட்டப்பேரவைத் தலைவரும் திமுக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான அப்பாவு மற்றும் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பல் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை. அதனை தொடர்ச்சியாக மேலதாளங்கள், அதாவது பண்டைய கால நாட்டியங்களான கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கலைஞர்கள் முழங்க கட்சி தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களுடன் பேரணியாக வருகை தந்து ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அப்பாவு. அப்பாவுவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட தற்பொழுது ஆறாவது முறையாக களம் காண்கிறார். 1996 முதல் முறையாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 2001 சுயேட்சையாக போட்டியிட்டு அப்பாவு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 2006 முதன்முறையாக திமுக சார்பில் இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ராதாபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற அப்பாவு கடந்த 2021 82,033 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். தற்பொழுது 6வது முறையாக மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு 6வது முறையாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் களம் காண்கிற அவர் தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்பாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைக்குமார்.